Hi everyone, welcome to TNPC Kingdom. So நாம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா டிஎன்பிசியில் டைம் அண்ட் ஒர்க் டாபிக்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்ட் 2 வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? A man takes 15 days to finish a job, whereas a woman takes 20 days to finish the same job. Together they work for 6 days and then the man left. In how many days will the woman complete the remaining work? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வேலையை வந்து ஒரு ஆண் வந்து 15 நாட்களும் ஒரு பெண் வந்து 20 நாட்களும் எடுக்கிறாங்க. 2 பேர் சேர்ந்து 6 நாள் வேலை செய்ததுக்கு அப்புறம் யார் வந்து லீவ் ஆகுறா? ஆண் வந்து லீவ் ஆகுறாங்கன்னா மீதமுள்ள வேலையை அந்த பெண் வந்து எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இனிமே நம்ம ஸ்பீடா வந்து போகணும், ஏன்னா பேசிக்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்சிஎம் பார்ப்போம். ஸோ 15க்கும் 20க்கும் எல்சிஎம் பார்த்தோம்னா என்ன வரும்? 60 பைக் வருமா? ஸோ டோட்டலா 60 பைக். அது வந்து ஆணை வந்து நான் ஏவாவும் பெண்ணை வந்து பியாவும் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ ஏ வந்து 60 பைக் எத்தனை நாள் நம்ம பண்றாங்க? 15 நாள்ல பண்றாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 60/15 4 பைக் வந்து பண்ணுவாங்க. 4 பைக்ஸ் பெர் டே வந்து அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி பி வந்து 60 பைக்கை 20 நாள் பண்றாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பைக் பண்ணுவாங்க? 3 பைக் வந்து பண்ணுவாங்க. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்க்கறாங்க? 6 நாள் வேலை பார்த்தாங்கன்னா அப்ப எத்தனை பைக்ஸ் வந்து முடிப்பாங்க? 4 3 7 7 6 12. ஸோ 42 பைக் வந்து 2 பேரும் சேர்ந்து முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரிமைனிங் பைக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப 60ல 42 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 18 பைக் வரும். ஸோ இந்த 18 பைக் தான் யார் முடிச்சிருப்பா? பி வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ பி வந்து ஒரு நாளைக்கு 3 பைக் பண்ணாங்கன்னா அப்ப 18 பைக் எத்தனை நாளைக்கு பண்ணுவாங்க? 3 × 18 சாரி. ஸோ பி என்னமா பண்றாங்க, 3 பைக்கை வந்து ஒரு நாளைக்கு 3 பைக் பண்ணாங்கன்னா எத்தனை நாள்ல 18 பைக் வந்து பண்ணி முடிப்பாங்கன்னு பார்க்கணும். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18/3. அப்போ எவ்வளோ? 6 days. ஸோ எத்தனை நாள்ல பி வந்து வேலை செய்யறாங்க? 6 நாட்கள்ல வேலையை முடிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ இனிமே வந்து நம்ம ஸ்பீடா வந்து போடணும். ஸோ மைண்ட் கால்குலேஷன் வந்து இங்க நிறைய நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்க ஏக்கு தனியா பிக்கு தனியா டிவைட் பண்ணி போடுறது வந்து நீங்க அப்படியே மைண்ட்ல கால்குலேட் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம சீக்கிரமாவே போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? Ten men can complete a piece of work in 15 days and 15 women can complete the same work in 12 days. If all the 10 men and 15 women work together, in how many days will the work get completed? ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 10 ஆண்கள் வந்து ஒரு வேலையை எத்தனை நாள் பண்றாங்க? 15 நாள்ல பண்றாங்க. 15 பெண்கள் அதே வேலையை 12 நாட்கள் பண்ணாங்கன்னா 10 ஆண்களும் 15 பெண்களும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்ப இங்க என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம 10 மென்னுங்கிறத என்ன பண்ணிக்கலாம்? ஏவாவும் 15 உமனை வந்து நம்ம பியாவும் எடுத்துக்கலாம். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, 2 பேரும் 15 நாள் 15 நாள் ஏவும் 12 நாள் பியும் வேலை செய்யறாங்க. அப்ப எல்சிஎம் வந்து என்ன வரும்? 15க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 60 பைக் வரும். சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? ஏக்கு கண்டுபிடிக்கணும். ஏ வந்து 60 பைக் எத்தனை நாள் பண்றாங்க? 15 நாள்ல பண்றாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 4 பைக் வந்து பண்ணுவாங்க. 4 பைக்ஸ் பெர் டே வந்து அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி பி வந்து 60 பைக்கை 12 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 5 பைக் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? ஏவும் பியும் 10 மேலும் 15 உமனும் சொல்லியிருக்காங்க. சோ அப்ப ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள்ல வேலையை கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. சோ மொத்தமா எவ்வளோ? 60 பைக்கு. ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை பைக் பண்றாங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 9 பைக் பண்ணாங்கன்னா அப்ப 60 பைக் எத்தனை நாளைக்கு பண்ணுவாங்க? 9 6 54. 54ல 60 போச்சுன்னா ரிமைனிங் 6/9. ஸோ இந்த ஆப்ஷன் இருந்தா நீங்க டிக் பண்ணிக்கலாம், இல்லையா கேன்சல் பண்ணும். ஸோ 3 டேபிள கேன்சல் பண்ணா 6 2/3. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க?
A can do a work in 45 days and he works for 15 days, and then B alone finish the remaining work in 24 days. Find the time taken to complete 80% of the work if they work together. So என்ன பண்றாங்க, A வந்து 45 நாள் வேலை பார்க்க முடியும், ஆனா அவங்க எத்தனை நாள் தான் வேலை பார்க்கறாங்க, 15 நாள் தான் வேலையை பார்க்கறாங்க. B மட்டும் அந்த வேலையை 24 நாள்ல முடிச்சாங்கன்னா, ரிமைனிங் ஒர்க் வந்து 24 நாள்ல முடிச்சாங்கன்னா அப்ப 80% ஒர்க் வந்து எத்தனை நாள்ல முடியும்னு கேட்டிருக்காங்க. சோ இதுதான் கொஸ்டின். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போமா. சோ 45, 15, 24 எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும், 360 கிடைக்கும். சோ மொத்தமா எத்தனை பைக்கு, 360 பைக்கு. சோ ஏ வந்து எத்தனை நாள் வேலை செய்யக்கூடியவர், 45 நாள் வேலை செய்யக்கூடியவர். அப்போ 360 டிவைடட் பை 45 பண்ணோம்னா 45 8 360. ஸோ 8 பைக்ஸ் பெர் டே வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இப்போ பி வந்து நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது, ஸோ மீதமுள்ள வேலைன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ மீதி எவ்வளவு பைக் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஏ வந்து 45 நாள் செய்ய வேண்டிய வேலையை எவ்வளவு நாள் தான் பண்றாங்க, 15 வேலை தான் பண்றாங்க. மீதி 30 நாளோட வேலை இருக்கு. சோ அப்ப ஏ வந்து 15 நாள்ல எத்தனை பைக் முடிக்கிறாங்க, 8 பைக் முடிக்கிறாங்க. அப்போ சாரி ஏ வந்து 15 பைக்கை வந்து ஒரு நாளைக்கு 8 பைக் முடிச்சாங்கன்னா 15 பைக் எத்தனை நாள்ல முடிப்பாங்க, 15 × 8 120, 120 பைக் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்போ 120ல 360 போச்சுன்னா எவ்வளவு வரும், 120ல 360 போச்சுன்னா 240. சோ இந்த 240 பைக்கை தான் யாரு முடிப்பா, பி வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சோ பி வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பைக்மா பண்றாங்க, 24. 240 பைக்கை வந்து 24 நாள்ல பண்ணாங்கன்னா அப்போ ஒரு பைக்குக்கு வந்து 10 நாள்ல ஒரு நாளைக்கு 10 பைக் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சோ இங்க என்ன கேட்டிருக்காங்க, 80% ஒர்க். சோ அப்ப டோட்டலா எவ்வளவு பைக்ஸ், 360 பைக்ல 80% ஒர்க். ஸோ 80% ஆஃப் ஒர்க் வந்து எப்ப கம்ப்ளீட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டு கேன்சல் பண்ணோம்னா என்ன ஒரு 0 0 கேன்சல் ஆயிடும், இங்கே 0 0 கேன்சல் ஆயிடும். ஸோ 36 × 8ஓட வேல்யூ 288 பைக். ஸோ இந்த 288 பைக்கை வந்து அவங்க எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க, 2 பேர் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா. அப்போ 288 டிவைடட் பை 2 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை பைக் பண்றாங்க, 18 பைக் பண்றாங்க. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 18 1 18, ரிமைனிங் 10, 108 எப்போ வரும், 18 6 108. ஸோ அப்ப எவ்வளவு டேஸ் வந்து பண்றாங்க, 16 நாட்கள் வந்து பண்றாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நீங்க போட போட வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா மைண்ட் கால்குலேஷன் வந்து உங்களுக்கு அதிகமாயிடும். ஸோ அதனால நீங்க எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்க வந்து இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ மொத்தமா உங்களுக்கு எவ்வளவு கொஸ்டின் இருக்கும் மேக்ஸ்ல, 25 கொஸ்டின்ஸ்ல 20 கொஸ்டின்ஸ் மேக்ஸ், 5 கொஸ்டின்ஸ் ரீசனிங். ஸோ இந்த 20 கொஸ்டின்ஸை நீங்க ஒரு செகண்டுக்கு நீங்க 2 செகண்ட்ஸ் தான் நீங்க கொஸ்டின்ஸ்க்கு வந்து எடுத்துக்கணும். ஸோ நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாதான் அந்த ஸ்பீட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, A can do a piece of work in 12 hours, B and C can do it in 3 hours, whereas A and C can do it in 6 hours. How long will B alone take to do the same work? So என்ன பண்ணா A மட்டும் ஒரு வேலையை 12 மணி நேரத்துல முடிக்கிறாங்க, பியும் சியும் சேர்ந்து 3 மணி நேரமும் ஏவும் சியும் சேர்ந்து 6 மணி நேரத்துல முடிச்சா பி மட்டும் எவ்வளவு நேரம் எடுத்துப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னது, எல்சிஎம். ஸோ எல்சிஎம் வந்து 12 3 6. எல்சிஎம் பார்த்தோம்னா எவ்வளவு வரும், 12 பைக் வருமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், தனித்தனியா கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ வந்து 12 பைக்கை 12 மணி நேரத்துல பண்ணாங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பைக் வந்து பண்ணுவாங்க. பியும் சியும் சேர்ந்து 12 மணி நேரத்துக்கு 3 பைக், சாரி 12 பைக்கை 3 மணி நேரத்துல பண்றாங்க. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு பைக் பண்ணுவாங்க, 4 பைக் வந்து ஒரு ஹவர்ல பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஏவும் சியும் சேர்ந்து 12 பைக்கு 6 மணி நேரம்னா ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை பைக்கு, 2 பைக் வந்து பண்ணுவாங்க, 2 பைக்ஸ் பெர் ஹவர். ஸோ இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுக்கு வந்து ஏ பிளஸ் சி தெரியும் 2. ஸோ ஏ வேல்யூ என்னது 1 + C 2. அப்போ சியோட வேல்யூ, சி வந்து எவ்வளவு ஒரு பைக் வந்து பண்றாங்க.
1 பைக் பெர் ஹார் வந்து பண்றாங்க. அதே மாதிரி இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம செகண்ட் இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பி வேல்யூ கிடைக்கும். ஸோ பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 4. சி வந்து 1 மணி நேரம் செய்யறாங்க, ஒரு பைக்கு 1 மணி நேரத்துல ஒரு பைக் பண்றாங்க. அப்ப பியோட வேல்யூ என்ன வரும்? 4 - 1 3 பைக்ஸ் பெர் ஹார் வந்து பி வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ அப்போ டோட்டலா எத்தனை பைக்கு? 12 பைக்கு. ஸோ 1 மணி நேரத்துக்கு 3 பைக் பண்ணாங்கன்னா 12 பைக்கு எத்தனை மணி நேரத்துல முடிப்பாங்க? 4 மணி நேரத்துல முடிப்பாங்க. ஸோ 4 hours இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? A is thrice a good workman as B and take 10 days to do less piece of work than B. How many days B takes can do this whole work? ஸோ என்ன பண்றாங்க? ஏ வந்து பியோட மும்மடங்கு ஜாஸ்தியா வேலை செய்வாங்க. பி வந்து 10 நாள் கம்மியா 10 days less to do a piece of work than B. ஸோ ஏ வந்து என்ன எடுத்துக்கிறாங்க? பி எடுக்கிறதோட 10 நாள் கம்மியிலேயே வேலை செஞ்சு முடிச்சாங்கன்னா அப்ப பி எடுத்துக்கொள்ளும் டைம் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இது வந்து திறமை. ஸோ ஏ பி போடுவோமா? எஃபிஷியன்சி டேஸ். ஸோ ஏ வந்து 3 பைக் பண்ணாங்கன்னா பி வந்து எவ்வளவு பைக் பண்றாங்க? 1 பைக் தான் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க? டேஸ்க்கு வந்து ஆப்போசிட்ல எழுதணுமா? எக்ஸ் 3x. ஸோ இங்க என்ன சொல்றாங்க? பியை விட 10 நாட்கள் குறைவாக. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 10ன்னு கிடைக்குது. அப்ப டேஸ் வந்து எவ்வளவு வரும்? x is equal 3x minus 1x. 2x is equal to 10. அப்ப x is equal to 5 கிடைக்கும். ஸோ இந்த 5 வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணா ஏ வந்து எத்தனை நாள் வேலை செய்யறாங்க? 5 நாள் வந்து வேலை செய்யறாங்க. பி வந்து 3 × 5 15 நாள் வேலை செய்வாங்க. ஸோ இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் வந்து பார்ப்போமா? பியோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. ஸோ எல்சிஎம் ஆஃப் 5க்கும் 15க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 15 பைக்ஸ் வந்து வரும். ஸோ பி வந்து எத்தனை பைக்ஸ் பண்ணலாம்? சாரி, எல்சிஎம் வந்து நம்மளுக்கு 15 பைக் கிடைச்சிருக்கா? சோ பி வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பைக் பண்றாங்க? 1 பைக் தான் பண்றாங்க. அப்ப 15 பைக் எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 15 நாள்ல முடிப்பாங்க. சோ ஒரு பைக் வந்து ஒரு நாளைக்கு பண்ணாங்கன்னா அப்ப 15 பைக் எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 15 நாள்ல முடிப்பாங்க. சோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? A and B together can do a piece of work in 16 days and A alone can do it in 48 days. How long will B take to complete the work? ஸோ என்ன பண்ணாங்க? ஏவும் பியும் சேர்ந்து 16 நாள் வேலை பார்க்குறாங்க. ஏ மட்டும் 48 நாள் வேலை பார்த்தாங்கன்னா பி வந்து எத்தனை நாள் வேலை பார்ப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்சிஎம். ஸோ 16க்கும் 48க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா ஸோ 16க்கும் 48க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்? 48 பைக்ஸ் கிடைக்குமா? ஸோ அதுல ஏவும் பியும் சேர்ந்து 48 பைக் எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 16 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு டிவைட் பண்ணோம்னா எவ்வளவு வரும்? 3 பைக்ஸ் பெர் டே வந்து அவங்க பண்ணுவாங்க. ஏ மட்டும் எவ்வளவு நாள் பண்றாங்க? 48 நாள்ல பண்றாங்க. அப்ப 48 பைக்கை 48 நாள்ல பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கு 1 பைக் தான் பண்ணுவாங்க. ஸோ இங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்க? பி மட்டும் தனியா எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏவும் பியும் சேர்ந்து 3 நாள்ல முடிக்கிறாங்க. ஏ வந்து 1 நாள் முடிக்கிறாங்கன்னா அப்ப பி வந்து எத்தனை நாள் எடுத்திருப்பாங்க? 2 நாள் தான் எடுத்திருப்பாங்க. ஸோ பி வந்து எவ்வளவு எடுத்திருக்காங்க? 2 பைக். ஒரு நாளைக்கு 2 பைக் முடிப்பாங்க. டேஸ் கண்டுபிடிக்க டோட்டலா எவ்வளவு பைக்ஸ்? 48 பைக்கு. ஒரு நாளைக்கு 2 பைக் பண்ணாங்கன்னா 48 பைக் எத்தனை நாள்ல பண்ணுவாங்க? 24 நாள்ல பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 24 days. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து கால்குலேஷன் பண்ணி போடணும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? ஏ வேல்யூ வந்து செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஸோ இங்க ஏ வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏவும் பியும் சேர்ந்து 3 நாள். இப்போ ஏ வேல்யூ அங்க நம்ம பி வேல்யூ வந்து
எந்த நம்பரால கூட்டினா 3 வரும்னு பார்த்துட்டா நம்ம ஈஸியா வந்து b யோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுதம்மா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? A can do a piece of work in 20 days and B can do it in 30 days. How long will they take to do the work together? ஸோ ஏ என்ன பண்றாங்க, 20 நாள் வேலை செய்யறாங்க, பி 30 நாள் வேலை செய்யறாங்க. அப்ப ரெண்டு பேர் சேர்ந்து எத்தனை நாள் வேலையை வந்து முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்றீங்க, இந்த சம் வந்து ஹோம் ஒர்க்கா போடுங்க. ஓகேவா? ஹோம் ஒர்க்கா போட்டு ஆன்சர்ஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். So next என்ன question கொடுத்திருக்காங்க, A can do a piece of work in 8 days and B can do the same piece of work in 12 days. A, B together complete the same piece of work and get 200 as a combined wages. B shares of the wages. So என்ன சொல்லியிருக்காங்க, A வந்து ஒரு வேலையை 8 நாள்லயும் B வந்து 12 நாள்லயும் முடிக்கிறாங்க. ரெண்டு பேர் சேர்ந்து அந்த வேலைக்கு வந்து எவ்வளவு வாங்குறாங்க, 200 ரூபாய் வாங்குறாங்க. அப்போ B மட்டும் எவ்வளவு கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், எல்சிஎம். ஸோ எல்சிஎம் வந்து 12க்கும் 8க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 8க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், 24 கிடைக்குமா? ஸோ டோட்டலா 24 பைக். ஸோ ஏ வந்து 24 பைக்கு 8 நாள்ல முடிச்சாங்கன்னா அப்போ ஒரு நாளைக்கு 3 பைக் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி பி வந்து 24 பைக்கு 12 நாள் எடுத்துக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 2 பைக் பண்ணுவாங்களா? இங்க என்ன சொல்றாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்து 200 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க இல்லையா? சோ இங்க இருந்தே நம்ம ஆன்சர் வந்து போட்டுக்கலாம். சோ பி வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பைக் பண்றாங்க, 2 பைக் பண்றாங்க. 2 பை 2 பேர் சேர்ந்து 5. சோ இந்த 200 ரூபாவை எப்படி பிரிக்கிறாங்க, 2 3ங்கிற ரேஷியோல பிரிக்கிறாங்க. சாரி 3 2 ரேஷியோல பிரிக்கிறாங்க. பி வந்து 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 5 இன்டூ 200. அப்ப 5 4s are 20. So 40 into 2 எவ்வளவு, 80. So ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் புரிஞ்சுதா எப்படி பண்றோம்னு? ஸோ 2 ஸ்டெப்ல நீங்க ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். So என்ன கொடுத்திருக்காங்க, A and B together can do a piece of work in 16 days and A alone can do it in 48 days. How long will B alone take to complete the work? So என்ன கொடுத்திருக்காங்க, ஏவும் பியும் சேர்ந்து 14 நாள் வேலை பார்க்கறாங்க. ஏ மட்டும் 48 நாள் வேலை பார்த்தாங்கன்னா ரிமைனிங் ஒர்க் வந்து பி வந்து எத்தனை நாள் வந்து வேலை பார்ப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த சம் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஹோம் ஒர்க்கா ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க, A and B together can complete in 12 days. B and C together can complete in 15 days. And C and A together can complete in 20 days. A, B, C together can complete in how many days? என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, ஏவும் பியும் சேர்ந்து 12 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க. பியும் சியும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை முடிக்கிறாங்க, 15 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க. சியும் ஏவும் சேர்ந்து 20 நாள்ல வேலை முடிச்சாங்கன்னா 3 பேர் சேர்ந்து எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான சொல்யூஷன் வந்து பார்க்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம், எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். சோ 12 15 20. சோ 12 15 20க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன ஆன்சர் கிடைக்கும், எல்சிஎம் போடுங்க. ஸோ எவ்வளவு ஆன்சர் கிடைக்கும், 60 பைக் வந்து கிடைக்கும். ஸோ அதுல ஏவும் பியும் சேர்ந்து அந்த 60 பைக் எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க,
12 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 5 பைக் வந்து முடிப்பாங்க. நெக்ஸ்ட் பியூ சியூ சேர்ந்து எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க? 15 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 4 பைக் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி சியூ ஏவும் சேர்ந்து 60 பைக்கு 20 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 3 பைக் முடிப்பாங்க. 3 பைக்ஸ் பெர் டே வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சோ இப்ப என்ன கேட்டிருக்காங்க? 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை வந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ ஷார்ட்கட் ட்ரிக் என்னன்னா, ஸோ இப்போ இது எல்லாத்துலயுமே 2A 2B 2C இருக்கு. அதனால 2 இன்டூ A பிளஸ் B பிளஸ் C ஈக்குவல் டு இதை மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும். ஸோ அப்போ A பிளஸ் B பிளஸ் C வேணும்னா 2 வந்து அந்த சைட் போச்சுன்னா என்ன ஆகும்? டிவிஷன் ஆகும். அப்போ 12/2 6 பைக் வந்து 3 பேர் சேர்ந்து பண்ணாங்க. அப்ப அந்த 6 பைக்கை எத்தனை நாள்ல முடிப்பாங்க? அதுதானே கேள்வி. ஸோ 60 பைக்கை வந்து ஒரு நாளைக்கு 6 பைக் பண்ணாங்கன்னா 3 பேர் சேர்ந்து இப்போ 60 பைக் எத்தனை நாள்ல பண்ணுவாங்க? 10 நாள்ல பண்ணுவாங்க. ஸோ 10 days இஸ் த ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதை நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க லாங் ஸ்டெப்பாவும் போடலாம். ஸோ லாங் ஸ்டெப்பா போட்டா உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப எடுக்கும். அதனால நீங்க இந்த மாதிரி ஷார்ட்டா போட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ என்ன பண்றோம்? தனித்தனியா இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டு அது 2ஆல பெருக்கிறோம். சாரி 2ஆல டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிடும். So next question வந்து என்ன கொடுத்திருக்காங்க? A alone can do a work in 10 days and B alone in 15 days. They undertook the work for 2 lakhs, then the amount that B will get. ஸோ ஏ வந்து 10 நாள் வேலை செய்யறாங்க, பி வந்து 15 நாள் வேலை செய்யறாங்க. 2 பேர் சேர்ந்து எவ்வளவு வாங்குறாங்க? 2 லட்ச ரூபா வாங்குறாங்கன்னா மீதமுள்ள பியோட தொகை வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. பி ஷேர் வந்து. ஸோ இதோட முன்னாடி ஏவோட வேல்யூ வந்து நம்ம ப்ரீவியஸா பார்ட் 1ல கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரிதான் நம்ம போட்டு பியோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த சமூகம் வந்து ஹோம்ஒர்க்கா போட்டு ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? A can do a work in 15 days and B in 20 days. If they work on it together for 4 days, then the fraction of the work left. ஸோ A வந்து 15 நாள் வேலை செய்யறாங்க, B வந்து அதே வேலையை 20 நாள் வேலை செஞ்சாங்கன்னா 2 பேர் சேர்ந்து 4 நாள் வேலை செய்யறாங்க. மீதம் செஞ்சதுக்கு அப்புறமேட்டு ரிமைனிங் ஒர்க்கோட பின்னம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மீதமுள்ள வேலையத்தோட பின்னம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் போடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? எல்சிஎம். ஸோ 15க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுப்போம். ஸோ 15க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுத்தா 60 பைக். ஸோ 60 பைக்கை ஏ வந்து எத்தனை நாள் பண்றாங்க? 15 நாள் பண்றாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 4 பைக் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி பி வந்து 60 பைக்கை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 20 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 3 பைக். ஸோ அப்போ இனிமே நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? டேஸ் வந்து கண்டுபிடிக்கணுமா? ஸோ டோட்டலா 60 பைக்கு ஏவும் பியும் சேர்ந்து 7 பைக்குக்கு ஒரு நாளைக்கு பண்ணாங்கன்னா அப்ப 60 பைக்கை எத்தனை நாள்ல பண்ணுவாங்க? இல்ல ஒரே நிமிஷம். இங்க வந்து 2 பேர் சேர்ந்து 4 நாள் வேலை செஞ்சிருக்காங்க இல்லையா? ஸோ ஏவும் பியும் சேர்ந்து 4 நாளைக்கு எத்தனை பைக் வந்து முடிப்பாங்கன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு நாளைக்கு 2 பேர் சேர்ந்து 7 பைக் பண்றாங்க. இப்போ 7 × 4 28 பைக். ஸோ ரிமைனிங் வேலையோட பின்னம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ரிமைனிங் வந்து எவ்வளவு இருக்குமா? 60ல 28 போச்சுன்னா 14 பைக் வந்து இருக்குமா? சாரி 32 பைக் வந்து இருக்கும். அந்த 32 பைக்கோட பின்னம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலா 60 பைக்கு, அதுல 32 பைக் ரிமைனிங்னா ஸோ இது 2 கேன்சல் பண்ணா என்ன வரும்? டூ டேபிள்ல போட்டோம்னா 30 16 8 15. ஸோ 8/15 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? A works 3 times as fast as B and is able to complete a task in 24 days, less than the B taken.
ஃபைண்ட் த டைம் விச் தே கம்ப்ளீட் த ஒர்க் டுகெதர். ஸோ இந்த சம் வந்து நம்ம ப்ரீவியஸாகவே நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒருக்கா வந்து ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி ஆன்சர் வருதான்னு செக் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A and B together can do a piece of work in 16 days and A alone can do it in 48 days. How long will B take to complete the work? So இந்த கொஸ்டினும் நம்ம ப்ரீவியஸாகவே சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி ஆன்சர்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? Mukesh can do 2/7 of an work in one day. In how many days can he complete the same work? ஸோ முகேஷ் வந்து என்ன பண்ணுறாங்கம்மா, 2/7 ஆஃப் த ஒர்க் வந்து ஒரு நாளைக்கு முடிக்கிறாங்கன்னா அப்போ ரிமைனிங் ஒர்க் வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்னவா கொடுத்துருக்காங்க, அவங்களே ஆல்ரெடி ஃப்ராக்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க 2/7 ஆஃப் த ஒர்க். அப்போ நம்ம கீழே இருக்கிறது என்னவா எடுத்துப்போம், எல்சிஎம் தான் நம்ம கீழே எடுத்துப்போம். ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ இது இருக்கு, ஏழு பைக் இருக்கு. அதில் ஏ முகேஷ் வந்து நான் ஏவா எடுத்துக்கிறேன். ஸோ ஏ வந்து ஒரு நாளைக்கு 2 பைக் வந்து பண்றாங்க. அப்போ என்ன பண்ணணும், 7 பைக் வந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 7/2. அப்போ 3 2s are 2 3s are 6, பேலன்ஸ் 1/2. ஸோ 3 1/2 டேஸ் தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதாமா? ஸோ இங்கே வந்து சிம்பிளாக அவங்க கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ முகேஷ் வந்து 2/7 பகுதியை வந்து வேலை செஞ்சு முடிக்கிறாங்க ஒரு நாளைக்கு. அப்போ எத்தனை நாள் வந்து முழு வேலையை முடிப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ முழு வேலைங்கிறது டோட்டல், இங்கே வந்து கீழே இருக்கிறது தான் முழு வேலை. அப்போ 7 பைக்ஸ், அதில் ஒரு நாளைக்கு 2 பைக் பண்ணுறாங்க. அப்போ 7 பைக்கை எத்தனை நாள் பண்ணுவாங்கன்னா டிவிஷன் வந்து பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். So next question பார்க்கலாம். A can do a piece of work in 30 days while B can do it in 40 days. In how long will they take to do the work together? So A வந்து ஒரு நாளையே 30 நாள் செய்கிறாங்க, B வந்து அதே வேலையை 40 நாள் செய்கிறாங்க. இப்போ ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள் வந்து வேலை செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்சிஎம். ஸோ 30க்கும் 40க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும், 120 பைக் வந்து வரும். அதில் ஏ வந்து 120 பைக் எத்தனை நாளில் முடிக்கிறாங்க, 30 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 4 பைக். அதே மாதிரி பி வந்து 120 பைக்கை 40 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 3 பைக் வந்து பண்ணுவாங்க. இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, 2 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 120 பைக்கை 2 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 7 பைக் பண்ணுறாங்க. இப்போ 120 பைக்கை 7 1s are 7, பேலன்ஸ் 5, 7 7s are 49, 1 divided by 7. So 17 1/7. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதோட பார்ட் 2 வந்து கம்ப்ளீட் ஆகுது. ரிமைனிங் சம்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கொடுத்த ஹோம்ஒர்க் சம்க்கான சொல்யூஷன் என்னென்னு ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட்ல பண்ணுங்க. தேங்க்யூ.